ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளை காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிறதான வாக்குத்தத்த வசனம் யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே நான் ஒரு உடன்படிக்கையை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கை செய்துவிட்டார் என்றால் அதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. ஏனென்றால் உடன்படிக்கை என்பது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ளதான ஒரு உறவாக இருக்கிறது. கணவன் மனைவி உடன்படிக்கை செய்து கொள்வது போல இரு நாடுகள் ஒரு நாடுக்கும் ஒரு நாட்டிற்கும் இடையே உடன்படிக்கை, அதாவது ஒப்பந்தம் செய்து கொள்வது போல ஆண்டவர் வேதத்தில் அநேகரோடு கூட உடன்படிக்கையை செய்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அது ஒரு கான்ட்ராக்ட் போல அல்ல. கான்ட்ராக்ட் என்றால் குறிப்பிட்ட காலங்கள், அதற்கப்புறம் அது முடிந்து விடும். ஆனால் உடன்படிக்கை என்பது நமக்கு மட்டுமல்ல, நமக்கு செய்ததான உடன்படிக்கையை ஆண்டவர் தலைமுறை தலைமுறைக்கும் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். அது ஒரு பிணைப்பாக காணப்படுகிறது. அந்த உடன்படிக்கை என்பது ஒரு தெய்வீகமானதாக காணப்படுகிறது. உடன்படிக்கை செய்கிறவர்கள் உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லிதான் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்க வேண்டும், நான் என்ன கேட்டாலும் நீ கொடுக்க வேண்டும் என்பதுதான் உடன்படிக்கை. இந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நாம் என்ன கேட்டாலும் அவர் நமக்கு தருவார். காரணம், அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவதை காட்டிலும், ஆண்டவரே என்னோடு கூட நீர் உடன்படிக்கை செய்து கொள்ளும் என்று கேட்கும் பொழுது, அந்த உடன்படிக்கையை எனக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது உடன்படிக்கை நிச்சயமாக நிறைவேறும். முதல் உடன்படிக்கை ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே முதலாவது உடன்படிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஆண்டவர் நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். நான்காவது நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார். ஐந்தாவது தாவீதோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். அதற்கப்புறம் நமக்கு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வாக்குத்தத்தம், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை உனக்கு பண்ணுவேன். என்ன கேட்டாலும், ஏனென்றால் உடன்படிக்கை பண்ணின தேவன் நிச்சயமாய் அது நிறைவேற வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, உடன்படிக்கையை மீறுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையை நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவர். ஆபிரகாமுக்கு அவர் உடன்படிக்கை பண்ணினார், உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று சொல்லி நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொன்னார். ஆனால் சூழ்நிலைகள் அவனுக்கு பாதகமாகத்தான் இருந்தது. காலங்கள் வந்தது, உடன்படிக்கை நிறைவேறினது. எனவே அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை தலைமுறை தலைமுறையாக அந்த உடன்படிக்கை நிலைத்திருப்பது போல ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் இந்த மாதம் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த உடன்படிக்கை உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தரும். அந்த உடன்படிக்கை உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தரும். அந்த உடன்படிக்கை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்யும் பொழுது உனக்கு கானானை தருவேன் என்று உடன்படிக்கை செய்தார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இன்னும் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று வாக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறுவதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். எனவே நீங்கள் இந்த மாதம் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவதற்கு பதிலாக, ஆண்டவரே எனக்கு ஒரு உடன்படிக்கையை தாரும் என்று கேளுங்கள். உங்களோடு உடன்படிக்கை செய்வார். அந்த உடன்படிக்கையை நிச்சயம் நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட நீர் உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த உடன்படிக்கை பண்ணி இந்த மாதம் முழுவதும் அதன்படி ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் வேதத்தில் அநேகரோடு உடன்படிக்கை பண்ணி நீர் ஆண்டவரே அநேகர் உடன்படிக்கையை மீறினார்கள். ஆனால் அநேகருடைய உடன்படிக்கையின்படி நடந்து ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அநேக நன்மைகளையும் சுதந்திரித்தார்கள். ஆண்டவரே, அதுபோல நீரும் நானும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த உடன்படிக்கையிலே கடைசி வரை நாங்கள் நிலைத்திருந்து நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி
செய்யும். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கடந்த 8 மாதங்கள் அவர்கள் சந்தித்த தோல்விகள், ஏமாற்றங்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் மாறி இந்த 9வது மாதத்திலே தேவன் அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. Hallelujah.